வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காமி யார் தீபக்கப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வந்து ஓபிஎஸ் பண்ண போகிறாரு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை முடிவில் வந்து சசிகலா டீமோட இணைய பொறுத்தா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதில் வந்து தூக்குனாலுமே அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏக்க வந்து அவர் மட்டும் கிடையாது, மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயேட்சை எம்எல்ஏ கருதுங்க, அதிமுக பிரமுகராக கருதாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்துறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்த திட்டமா இருக்கு. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை சசிகலாவோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கை கோக்கும் போது மிகப்பெரிய ஒரு பலம் தென் மாவட்டங்கள் டேட்டா பகுதியும் பார்த்தீங்கன்னா அதிர்வலை ஏற்படுத்துன்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலுமே ஜெயக்குமார் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அதிமுகவில் இனி சசிகலாக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசினாலுமே வீரமணி முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு, அதிமுக எடப்பாடியாரை வந்து நீங்க வந்து போச்சுல ஏத்துக்கினா உள்ள வரலாம். அப்ப உள்ள வரலாம்னு சொல்றது மாற்றுப்பற்ற வேறுபாட்டு நிறைய பார்த்தீங்கன்னா பேச்சுக்களில் தெரியுது. நிறைய வேறுபாடுகள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இணைக்கவே முடியாதுன்றாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஏற்றுக்கிட்டா உள்ளே வரலான்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறவங்கெல்லாம் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாம் பார்த்தீங்கன்னா இணைக்க தயார். அவங்க வந்து மன்னிப்பு கடிதமோ இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பொதுச்செலவு ஏற்றுக்கிட்டு உள்ளே வரலான்றவங்க உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செலவு பற்றி அவர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உள்ளே வந்தோன்னா சசிகலாட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சசிகலா பக்கம் மிகப்பெரிய லெவலில் பலம் பெறும். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்க செங்கோட்டையும் வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போயிடுவாங்க. இப்போ இன்னொரு பேச்சு அடிபட்டுக்கு தமிழ் மகன் விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலாவிட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சசிகலா அதை கூட அதான் சொல்லியிருந்தாங்க, நிறைய முன்னாள் அமைச்சர் கூட பேசிட்டு இருக்கலாம் கேட்கும்போது கண்டிப்பாக பேசிட்டு இருக்கேன், முதர்ந்தே பேசிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.